Next, in the presentations they are going to do, they will be using the boards and shortcuts in order, shapes, positions, whatever, and mapping the cycles and the models of the. So these are the topics and also the activities they are going to teach you in how to do. And also in the benefits of this will develop your skills. So we can apply six question, 4 question, but apart from that, so even on now examples, live yoga. So I call the students one by one. So after completing the session, you have some questions. Students are now class ask questions. So on the one students of the question, please answer that. You can answer and also students will be sure but try to understand it. Just give me English.
அவங்க எவ்வளோ போல்டா வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வீட்டுல இருந்து ஸ்கூல்ல நடக்கிறத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ இன்னைக்கு இவங்க பண்ணதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாகவும் ரொம்ப இதுவாகவுமே இருந்தது. ஏன்னா ரொம்ப போல்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப லவுடரா அவங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மேம். பிளஸ் இப்ப இன்னொரு ஒன்னே அது அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்றதுக்கு நீங்க வீக்கெண்ட்ஸ்ல சம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதை தவிர்த்து எங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை மேம்.
வந்து நிறைய எவ்வளவு பேர் நீங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட நீங்க வந்து நீங்க அதை பத்தி சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஈவன் நான் ஒவ்வொரு டைமுமே நான் வந்து நார்மலா ஸ்டூடெண்ட் என் பையனை கூட்டிட்டு போகும்போது கூட நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்கிரீன் டைம் நிறைய அதிகமாகுது. ஏன்னா என்னோட பையனுமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 hours அவங்க அதிகமா எடுத்துக்கலாம். எனக்கு அது ரொம்ப அது டிசப்பாயிண்டா இருக்கு. ஏன்னா ஸ்கூல் போறாங்க வராங்க ஓகே, அவங்க ஸ்கூல்ல படிக்கிறது ரைட்டிங் ரீடிங் எல்லாமே ஓகே. பட் ஆனா அந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்க வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன் டைம்ல பாக்குறது நல்ல விஷயமா இருந்தா ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதே டைம் ஏதாச்சும் அவங்க பேசுற விதம் கூட பாத்தீங்கன்னா அவங்க என்ன வீடியோ பாக்குறாங்களோ அதுல வர ஸ்லாங்ல தான் பேசுறாங்க பசங்க. சோ ஃபர்ஸ்ட் அதை நான் சேஞ்ச் பண்ணணும்ன்றத என்னோட ஆசைன்றத தவிர எல்லா பேரண்ட்ஸுமே அது ஒரு கண்டிப்பா ஆசை இருக்கு. ஏன்னா என்னோட பையனுமே நான் வந்து பேசுற விதம் வீட்டுல வேற, பட் ஆனா அவங்க பேசுற ஸ்லாங்கே வேறையா இருக்கு. சோ நான் நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன், பசங்க வெளியில வரும்போது பேசுற விதம் வேற மாதிரி இருக்கு. அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. பிளஸ் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்டா நம்ம வந்து அவங்க என்ன பண்றாங்க, போன் பாக்குறாங்க ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ நம்ம அவன் அமைதியா இருக்கணும், அவன் அமைதியா இருந்தா போதுன்றத நம்ம போன கொடுக்கணும். கரெக்ட் தானே? எல்லாருக்கும் அதுதானே. ஏன்னா ஈவன் நானுமே அதுதான் ஆசைப்படுவேன். கொடுத்துருவேன், நீ அமைதியா இருக்க அது போதும்டா, இதை வச்சுக்கோ பாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். பட் ஆனா அவன் என்ன பண்றான்றது நமக்கு தெரியாது. நிறைய டைரக்டா போறாங்க, பாஸ்வேர்ட் போடுறாங்க, அவங்களே ஓபன் பண்றாங்க, யூடியூப் ஓபன் பண்றாங்க, அவங்களே டிவில கனெக்ட் பண்றாங்க. இது எல்லாமே என் பையன் பண்ணுவாங்க. என் பையன் பண்றதுதான் நான் சொல்றேன். பட் எல்லார் வீட்டுமே அது ஒரு ஹேபிட் இருக்கு. ஸோ அதை வேண்டாம், அதை நாமளே வந்து அவாய்ட் பண்ணலாம். டீச்சர்ஸ் தான் அவாய்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. நாமளே கொஞ்சம் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம அவாய்ட் பண்ணணும்னாலே அவங்க சைடு அவங்களும் நான் வந்து பண்ணணும்ன்றதா என்னோட ரிக்வஸ்ட். நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா பேசுறதுக்கு நான் யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு எனக்கு அந்த டைம் கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி அவங்க பண்ண சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப நான் வந்து ரொம்பவே ரொம்ப அக்செப்ட் என்ன சொல்றது, இப்படியா நம்ம பசங்க பண்றாங்க. நம்ம நிறைய இடத்துல நம்ம படிச்சுட்டு நாம லெக்சர் கொடுத்துருக்கோம். பட் ஆனா இப்போ நம்ம பசங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, இதை தாண்டி இன்னும் அதிகமா அவங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்ன்றது அது ஈவன் அவங்க டீச்சர்ஸ் மட்டும் பண்ணணும்ன்றது கிடையாது. அவங்க கூட சேர்ந்து நாமளும் வந்து பண்ணா மட்டும்தான். பிகாஸ் ஒரு கையை தட்டணும்னா சவுண்ட் வர்றதுக்கு நீ ஒரு கை தட்டினா சவுண்ட் வராது. ஈவன் நீ டேபிள் மேலே தட்டினாலும் நம்ம இன்னொரு கீழே இருந்தா மட்டும்தான் அந்த சவுண்ட் கிடைக்கும். சோ டீச்சர்ஸ் ஒரு கையா இருந்தா, பேரண்ட்ஸ் ஒரு கையா இருந்தா அவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட தாட். ஓகேங்களா? எல்லாரும் கொஞ்சம் பசங்களுக்கு இந்த ஸ்கிரீன் டைம் நீங்களே அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நாம அவாய்ட் பண்ணும் போதுதான் அவங்களும் வந்து அவங்க சொல்லதான் முடியும். இங்க ஸ்கூல்ல ஓகே மேம் நான் அவளை ஆன் பண்றேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. பட் அதை மீறி வீட்டுல நாம தான் இருக்கோம். ஸ்கூல்ல அவங்க 8 hours இருக்காங்க, 8 hours அவங்க கிட்ட சமத்துக்குள்ளையா இருந்துட்டு வந்துருவாங்க. பட் வீட்டுல வரும்போது அவங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த இடத்துல நாமளுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாமளுமே அவங்களுக்கு, ஏன்னா நம்ம யார் பசங்க இல்ல, நீங்க பெத்த பசங்க தான். அவங்க ஹையரா போறோம் அப்படின்றப்ப நீங்க தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். படிச்சா போதும் எழுதுனா போதும்னா ஓகே, பட் அவன் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னா பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல பொசிஷன் போதும். சோ நீங்களும் நல்ல ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லாம குட் ஹேபிட் சொல்லி கொடுத்து நல்ல சப்போர்ட்டிவா நீங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்க டிராவல் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். Very happy to see all this progress. Teachers have done a wonderful job. So they are exposed. Talent exposed. We ourselves come to know what the children have done. So we ourselves can identify what the talent they have in it. So now பிள்ளைங்களுக்கும் இந்த talent இருக்கு, இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கலாம். வந்து Ma'am சொன்ன மாதிரி she said to avoid the screen time. First of all, what she said is okay. What the teachers are doing is also up to their limit they can do.
as a teacher வந்து they can do only for a limit. பிள்ளைக்கு பசிக்குதுன்னா நம்ம மேல ஒரு பழத்தை முடிச்சு அப்படி முடியலன்னா கூட வாயில வச்சு கொடுக்கலாம். what the parents can do. The same thing with teachers பண்ணுவாங்க. பட் அதை ஃபாலோ பண்றதுன்றது அந்த பிள்ளை கிட்ட அது வந்து அதை சூஸ் பண்ணி அது உள்ள எடுத்துட்டா இல்ல வெளியில ஸ்பிளிட் பண்ணதா இட் டிபெண்ட் அபான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சம்திங் டிஃபரெண்ட். எவ்ரிபடி யூனிக். எல்லாமே தனித்துவம் உள்ள குழந்தைங்க. கம்பேர் வித் அதர் குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது they comes one step down the whatever they done when we appreciate them 100% what is the 10 point and கூட அவங்க வந்து 50 100 அவங்க வந்து boost பண்ணிப்பாங்க. So the screen time கம்மி பண்ணணும்னு நம்ம சொல்றோம். but it depends upon only the parents. Teachers can say நீங்க இருக்கும்போது no screen time only LED TVs to educate them. educate பண்றதுக்கு மட்டும் LED TV இருக்கு. So that is appreciated in this modern world. அது இல்லாம we cannot do anything. So the screen time கம்மி பண்ணலாம். we have to spend the precious time with the children. நம்மளோட precious time ஆனாலும் குழந்தைகளுக்கான precious time spend பண்ணா I think the screen time will be reduced. And we have to spend அதே போல we have to spend on taking அவங்களுக்கு பார்க்க கூட்டிட்டு போறோமா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆண்டிஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது எதுவும் பிளே இல்லை. அவங்க விளையாடணும். சில பிள்ளைங்க பேசுறது நல்லா பேசுறாங்க. சும்மா தொண்ணு பேசிட்டு இருக்காரு. சும்மா வாய் முடிச்சாரு. Because we are irritated with that. But அவங்களுக்கு we have the talent to say some story to us. The creativity அவங்களா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்க ஒரு 2 லைன் சொல்லிருக்கீங்க. But they write one wonderful story. But we should have the time to listen to them what they are saying. நம்மளோட years கொஞ்சம் spend பண்ணி when we listen to them, they will improve that field. They will improve in that field. So நம்ம வந்து சின்ன சின்ன effect என்ன நம்ம கிட்ட தான் குழந்தைங்க every child are very precious each and every parent. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப பொக்கிஷமான குழந்தைங்க. They are very brilliant and talented than us. நம்மள கூட தெரியாத நிறைய விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. திங்க் பண்ணும்போது இந்த குழந்தை அழகா சொல்லுவோம். நமக்கு தான் புரியலையே நமக்கு போகுது. So we are really brilliant. What is the only thing what we have to do is that we have to make them. அதாவது அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு சொன்னாலே போகும்ன்றது நான் திங்க் பண்றேன். I think we all will accept if there is any negativity or the positive negative points you can share. But it's a wonderful thing what teachers have done it because they themselves put a little bit interest over that and they have done a wonderful thing. Really hands up for the Thank you. that done this project. Thank you.